தமிழ்நாட்டிலிருந்து மிக மிக பெரிய பெரிய மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அதுபோல தன்னுடைய காரிய சாத்தியத்திற்காக வந்து செல்லும் இடம். ராமருக்கு ஒரே ஆலயமா கேரளால? பெரிய இப்ப மோதிஜி அங்கே அங்கெல்லாம் வந்து திருப்பேர் குருவார் பக்கம் தான், திருப்பேரூர்ல ஸ்ரீராமனோட பெரிய ஆலயம் இருக்கு. முக்கியமான தெய்வம் ராமர் என்றாலும் அழைக்கப்படுவது ஹனுமான் காவு என்றுதான். இது ஆக்சுவலி வந்து நம்பூதிரி ஒரு ட்ரஸ்ட் தான், அவர் தான் அவரோட உடாண்மையில இருந்த இடம் தான். இந்த ரகசியம் தனது தம்பி லக்ஷ்மணனுக்கு தெரிய வேண்டாம் என்கின்ற காரணத்தினால் லக்ஷ்மணன் வந்து இங்கே தனி சந்நிதியாக இடம்பெற்றுள்ளார். மற்றபடி இங்க வந்து ராமர் வந்ததுக்கு அந்த ராமாயண கதை நடந்த இடம் அப்படின்னு சொல்லலாமா? இது ஒரு முக்கியமான ஒரு சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய இடம். இது நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து இடது பக்கம் காது செரித்து சாய்த்து விட்டு பகவான் என்ன சொல்கிறார் என்று காது கொடுத்து கேட்கிறார். குழந்தைங்க வந்து ராத்திரி வந்து பயந்து அழுவாங்க. அப்ப இந்த ஆலத்தியூர் ஹனுமான மனசுல நினைச்சிட்டு, ஆலத்தியூர் ஹனுமானே என் வாளால் தட்டி என்னை எழுப்ப வேண்டும். ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி அப்படின்னு. அவர் வந்து வெறும் சாதாரண ஒரு வானரமா இருக்கக்கூடிய காலத்துல நிறைய குறும்புகள் செய்த காரணத்தினால மகர்ஷிங்களோட சாபத்துக்கு ஆளானாங்க. வந்து செல்வது உங்களோட வாழ்க்கையில் நிறைய சுபிட்சம் தரும். வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது கேரள மாநிலத்தில் மலப்புரம் என்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆலத்தியூர் என்கிற அற்புதமான கஷேத்திரத்தில் இருக்கிறோம். இந்த கேரளாவுடைய ஃபஸ்ட்டு பார்ட் போன வாரம் தான் முடிஞ்சுது. இது வந்து செகண்ட் பார்ட். வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் ஆலத்தியூர் பற்றியான முழு விவரம் இந்த பார்ட்டில் இருக்க போகுது. கேரளா மாநிலத்தில் இங்கே இந்த ஆலத்தியூருக்கு எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் பார்ட் 1ல் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். இந்த பகுதியை இங்கேருந்து தொடங்குவோம். ஆலத்தியூர் ஹனுமான் காவு திருக்கோயிலுக்கு போகலாம் வாங்க. இந்த ஸ்தலத்தோடைய அருமைகளையும் பெருமைகளையும் சொல்லணும். நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க, கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு எப்படி சொல்லணும் நீங்கள்? வணக்கம். ராமச்சந்திர பிரபுவோட அனுகிரகம் அனைவருக்கும் கிட்டட்டும். அத்துடன் அவருடைய ஆத்மார்த்த சிஷ்யனான ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் அருளும் அனைவருக்கும் கிட்டட்டும். இந்த நேரத்தில் இதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் தர சொல்லி நான் பிரம்மஸ்ரீ கிரீஷ் நம்பூதிரி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நமஸ்காரம். இப்போ நாங்கள் நிற்கிறது நம்ம எல்லாருமே நிற்கிறது ഈ പുണ്യഭൂമിയിൽ தான் ശ്രീരാമ ഭഗവാനുടെയും ഹനുമാൻ സ്വാമി ലക്ഷ്മണൻ എല്ലാവരുടെയും സന്നിധിയിൽ தான் நிற்கிறது. ஸ்ரீராம பகவான் ஸ்ரீராம டெம்பிள் தான் ஆக்சுவலி ஆலத்தூர் ஹனுமான் கோவில். அப்படி இருந்தும் ஹனுமான் கோவில் ஏன் கேள்விப்பட்டேன்னா, ஏன்னா ஸ்ரீராம பகவான் இங்கே உள்ள பிரதிஷ்டை 3000 வருஷங்களுக்கு முன்னாடி வசிஷ்ட மகர்ஷியா பிரதிஷ்டை பண்ணதா ஐதீகம் இருந்தா, அப்படிதான் ஐதீகம் இருக்கிறதா. பக்தின்னு இருக்கக்கூடியனோட சிரஞ்சீவித்தம் தான் ஹனுமான் சுவாமிக்கு. பக்தியினால நமக்கு என்ன காரியம் வேணாலும் சாதிக்கலாம்
மன நிம்மதி, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய புகழ் எல்லாமே. அப்போ அவர் அந்த அளவில் ஸ்ரீராம பகவானோட ஒரு சிஷ்யர்னு சொல்றதுக்கு மேலே அதுக்கு மேலே நமக்கு வாக்கினால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துரிமை தான் 2 பேருக்கும். அப்போ அவருக்கு இலங்கையில் சீதா பகவதிக்கு அங்கே போகும்போது சொல்ல கொடுக்க வேண்டிய அந்த அருள் கொடுக்கறது அந்த உருவத்திலே தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணணும், அந்த ரூபத்திலே தான் பிரதிஷ்டை பண்ணனது. அதனால தான் இங்கே நம்ம தரிசனம் பண்ணனா நமக்குள்ளே இருக்கப்பட்ட எல்லாருடைய என்ன பிரகிருதியில இருக்கிறது தான் நமக்குள்ளேயும் இருக்கிறது. அதை ஏற்றி விடுறதுக்கு, நமக்குள்ள தன்னம்பிக்கை வர்றதுக்கு, நம்மளுடைய என்ன ப்ராப்ளம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் இந்த கோவிலில் அவருடைய எல்லாம் தரிசனம் முடிச்சு அனுகிரகம் வாங்கி போகும்போது நமக்குள்ளே அதனோட ஆன்சர் வந்துடும். அதனால தான் இங்கே ஹனுமான் சுவாமிக்கு அது அப்படி அவர் 2 பேரும் பேசுறதுனால லக்ஷ்மண் பகவான் வெளியில ஒரு 20 மீட்டர் பக்கத்துல தான் அவரோட சந்நிதி இருக்கிறது. ரொம்ப ரேரா தான் லக்ஷ்மண் சுவாமிக்கு எல்லாம் கோவில் இருக்கிறது. அப்ப எல்லாருமே இந்த புண்ணிய பூமியில அவரை பார்த்து நம்மளோட தன்னம்பிக்கை ஏற்றி நம்ம என்ன காரியங்கள் வாழ்க்கையில செய்யும் போதும் 100% அது நல்லபடி ஆகிறதுக்கு இங்கே தரிசனம் முடிச்சு பண்ணதுக்கு ரொம்ப விசேஷம். காரிய சித்தி வழிபாடு இங்கே மிக முக்கியம். காரிய சித்தி, அதாவது ஒரு காரியத்திற்காக ஸ்ரீராமன் அவர்கள் ஆஞ்சநேய சுவாமியை கடல் கடந்து சீதா பிராட்டி கண்டு அடையாளம் சொல்லி நான் அனுப்பினேன், கவலைப்படாதே, உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்காக அந்த அடையாள குறியீட்டை ராமபிரான் அவர்கள் ஆஞ்சநேயருக்கு எடுத்து கூறியதான் அது போன்ற ஒரு கோலத்தில் தான் இங்கு ஆஞ்சநேயர் இருக்கிறார். அதாவது ராமர் சீதா பிராட்டியின் அடையாளங்களை எடுத்து சொல்ல, அங்கலட்சணங்களை அடையாளங்களை எடுத்து சொல்லும்போது அதை தன் தலை சாய்த்து காதால் கேட்கும்படியாக அந்த விக்கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரகசியம் தனது தம்பி லக்ஷ்மணனுக்கு தெரிய வேண்டாம் என்கின்ற காரணத்தினால் லக்ஷ்மணன் இங்கே தனி சந்நிதியாக இடம்பெற்றுள்ளார். இங்கு ராமர் முக்கியமான தெய்வம் ராமர் என்றாலும் அழைக்கப்படுவது ஹனுமான் காவு என்றுதான். தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா பூராவிலிருந்து மிக மிக பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய பெரிய ஆட்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதுபோல பெரிய பெரிய ஆட்கள் தன்னுடைய காரிய சாத்தியத்திற்காக செல்லும் இடம். ஏன்னா காரிய சித்திக்கு சிறந்த இடம். நியாயமான தர்மமான எந்த ஒரு காரியத்திற்கும் உங்களுக்கு தடை ஏற்படுது என்றால் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு செல்லுங்கள், ராமரை வழிபட்டு செல்லுங்கள், லக்ஷ்மணரை வழிபட்டு செல்லுங்கள், உங்களுடைய காரியம் சித்தியாகும். ஆஞ்சநேயருக்கு கதை சமர்ப்பணம், அவருடைய ஆயுதம் கதை அல்லவா, அந்த கதை சமர்ப்பணம் இங்கு சிறப்பு. அதுபோல் குழைத்த அவல், அவருக்கு ரொம்ப பிடித்தமான சக்தியின் அடையாளம் அவல், எனர்ஜி தரக்கூடியது. அந்த அவலில் சர்க்கரை, வெல்லம், ஏலக்காய், சுக்கு எல்லாம் சேர்த்து, தேங்காய் எல்லாம் சேர்த்து குழைத்த அவல் இங்கே சமர்ப்பணம். அதுபோல் லக்ஷ்மணனுக்கும் ராமசுவாமிக்கும் அடை சமர்ப்பணமும் இங்கே உள்ளது. சரிங்க, நம்ம அப்படியே கோயிலை வலம் வருவோம், மற்ற விஷயங்களும் பேசுவோம். என்னோட கேள்வி என்னன்னா, ராமருக்கு ஒரே ஆலயமா கேரளால? ஏன்னா கிருஷ்ணர் தான் நிறைய இருக்குங்க. ராமருக்கு திருப்பரையாறுல ஆலயம். சரிங்க. பெரிய மோதிஜி அங்கெல்லாம் திருப்பையார் குருவாயூர் பக்கம் தான். குருவாயூர் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி திருப்பரையார் ஊர்ல ஸ்ரீராமனோட பெரிய ஆலயம் இருக்கிறது. சரி. மற்றபடி இங்க ராமர் வந்ததுக்கு அந்த ராமாயண கதை நடந்த இடம் அப்படின்னு சொல்லலாமா? ராமாயணத்தில் இது ஒரு முக்கியமான சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய இடம் இது. அதாவது ராவணன் இடத்துக்கு போகணும் அனுமான். அந்த கதையை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியும்? அதாவது ராவணன் சீதாதேவியை கடத்தி இலங்கைக்கு கொண்டு போகிறார் இல்லையா, அதுக்கு கொண்டு போய் அவரை சீதாதேவியை மீட்பதற்காக ராமபிரான் ஆஞ்சநேயர் அவருக்கு உதவுகிறார். அது அப்போ சீதாதேவியிடம் போய் கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்வதற்காக இவர் போகும்போது அடையாளம் சொல்ல வேண்டும் இல்லையா. எல்லாரையும் நம்பி எதுவும் பேச முடியாது என்ற காரணத்தினால் சீதாதேவிக்கு இவர் அடையாள குறியீட்டை ராமர் சொல்லி அனுப்புவது இங்கிருந்து.
சரி, அதை அடையாளக்குரிய சொல்லும் போது லக்ஷ்மணன் கேட்க கூடாது என்கின்ற காரணத்தால் அவரை தனி சந்நிதியாக வைத்திருக்கிறார். இவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து இடது பக்கம் காது செரித்து சாய்த்து விட்டு பகவான் என்ன சொல்கிறார் என்று காது கொடுத்து கேட்கிறார். ஆமா. தற்பொழுது இங்க கோவில்ல வந்து திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே முகப்பு கோபுரம் நம்மளால வந்து இப்போ வந்து எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை. அதனால திருப்பணி நடந்துட்டு இருக்கு. ஆமா, கோவில் முகப்பு கோபுரம் பக்தர்கள் தாராளம் வாழ்க்கையில் குறைகள் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி நீங்க எல்லாம் காடாம்புழை பகவதியை நம்பி வந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல் காடாம்புழை வந்து செல்லும் போது மறக்காமல் வந்து செல்ல வேண்டிய இடங்கள் திருநாவாயா, திருப்பரங்கோடு, ஆலத்தியூர். ஒரு பயணம் என்றால் இந்த 4 கோவில்களும் சேர்ந்து வரக்கூடியது. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 திசைகள் சொல்வது போல் 4 கோவில்கள். இந்த 4 கோவில்களும் வந்து செல்வது உங்களோட வாழ்க்கையில் நிறைய சுபிட்சம் தரும். பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது வந்து தாமரைப்பூ. அதனால வந்து இங்க வந்து தாமரைப்பூ வாங்கும் போது 2 தாமரைப்பூவா வாங்கிட்டு போனோம். சரி, ஏன்னா ஒருவருக்கு மட்டும் இல்லையே, அங்க 2 மூர்த்தி இல்லையா, இவருக்கு ஒண்ணும் அவருக்கு ஒண்ணும். சரி, அதனால தாமரை அவருக்கு ரொம்ப விசேஷம். சரி, வேற என்ன பிரார்த்தனை பண்ணணும் சொல்லுங்க. இங்கே மெயினா வந்து கத வழிபாடு எடுத்து வைக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து என்ன காரிய சித்திக்க அது ரொம்ப விசேஷம். பின்ன ஹனுமான் இருக்கு, அவில் நிவேத்தியம் தான் ரொம்ப. இது பழசா காலத்துல இது ஆக்சுவலி வந்து நம்பூதிரி ஒரு ட்ரஸ்ட் தான். அவர் தான் அவரோட உடாண்மையில இருந்த இடம் தான். அப்புறம் வெட்டத்து நாடு, இப்ப சாமுதிரி ராஜா கீழே இருக்கக்கூடிய 18 திருநாவாய், துப்பரங்கோடு, ஹனுமாங்காவு அப்படி இருக்கக்கூடிய அவரோட நிர்வாகத்திலே தான் இருக்கிறது. ஆ காலத்துல இருந்து ராஜா காலத்துல இருந்தே அவரோட நிர்வாகத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் கோவில்ல ஒரு கோவில் தான் ஹனுமாங்காவா. அதனால இந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அப்ப மெயினா வந்து அவில் நிவேத்தியம் அது நமக்கு காரிய சித்திக்காக நம்ம வந்து ஆன்லைன்ல புக் பண்ணலாம், இல்லைன்னா நேரடியா வந்து புக் பண்ணலாம். ரொம்ப விசேஷம். சரி, நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். உள்ள கேமரா அலோடு இல்லை, அதனால நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்து மேலும் பேசுவோம். வாங்க உள்ள. இதான் மேல தெரியுது இல்லைங்களா, சுவாமி இப்படிதான் இருப்பாரு. அழகா செவி சாய்ச்ச மாதிரி பக்தர்களுடைய செவியும் சாட்சி அவர் கேட்கிறாரு. நல்ல தரிசனமாச்சு. உள்ள சுவாமி வந்து எனக்கு வந்து அது அயோத்தி ராமர் மாதிரியே இருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? கரெக்டா. அது அவரு பிரசன்ஸ் வந்து அப்படிதான் இருக்கிறது. மகாவிஷ்ணுவனுடைய உருவம் வந்து ஸ்ரீராம பகவான அப்படி நமக்கு வந்து அப்படி அவரு அயோத்தியில இருக்கக்கூடிய அவர் உருவம் தான் எல்லாருக்குமே அப்படி இங்கே சொல்றது உண்டு. எல்லாருமே அவர் பக்கத்துல நல்ல ஐஸ்வர்யமா இருக்காரு பாருங்க. ஸ்ரீராமர் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்காரு. நம்ம ராஜகோபுரத்துல இருந்து கர்ப்பகிரகம் வரைக்கும் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அது ஒரு உடலுடைய அமைப்பு தான், பகவானுடைய உடல் அமைப்பு தான். கேரளா வாஸ்து நிர்மிதி, கேரளா க்ஷேத்திர நிர்மிதி பிரகாரம் இப்படி நமக்கு வந்து மூலஸ்தானம் கர்ப்ப கிரகம் இருக்கிறது வந்து சிரஸ்தாவும், அப்புறம் கண்டம் இருக்கு முகமண்டபம். இப்போ குருவாயூர்ல எல்லாம் இல்லைன்னா பெரிய உங்களுக்கு முன்னாடி பார்க்கலாம், அங்கே இருந்து ஜெபம் பண்றதுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம். அப்புறம் நமக்கு வந்து இப்போ கொடிமருந்து இருக்கிறது வந்து நம்மளுடைய உதர பாவத்துல இருக்கும். அப்புறம் நமக்கு வந்து ராஜகோபுரம் வந்து பாதம். அதனால நமக்கு ஒன்னும் உள்ளுக்கு ஏற முடியலனாலும் வெளியில இருந்த பாதம் பார்த்து தரிசனம் முடிச்சு போகலாம். அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கிறதுனாலதான் இப்ப கோவில் மூடினாலும் உங்களுக்கு வந்து அவரை பார்த்துட்டு போகலாம்னு இருக்கிறது. பக்தனுடைய உடலமைப்பு இருக்குதோ அதே மாதிரி பாதம் என்பது நம்ம வந்து முன்னாடி கோபுரம் பாக்குறோம். சோ திருமணி சொன்னது நல்லா கவனிச்சுக்கணும். நடை சாத்தி இருந்தாலும் உங்களுக்கு பகவானை கும்பிட வேண்டும் என்றால் பாத நமஸ்தே, நீங்க பாதம் தொட்டு கும்பிட்டாலே
பகவான் வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க. என்ன வந்து கும்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி. இது வந்து தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்குறோம். சரிங்க. விரைவில் நம்ம இன்னொரு தடவை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா ம்ஹும். தமிழாக்கம் பண்ணது கூட பார்க்கலாம். குழந்தைங்க வந்து ராத்திரி வந்து நம்ம எல்லாம் வந்து பயந்து அழுவாங்க, ம்ஹும். கெட்ட கனவுகள் கண்டு அழுவாங்க. அப்போ இந்த ஆலத்தியூர் ஹனுமான மனசுல நினைச்சிட்டு, சரி. ஆலத்தியூர் ஹனுமானே பயமுறுத்தும் கனவுகள் காணக்கூடாது, ம்ஹும். அப்படி நான் பயமுறுத்தும் கனவுகள் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் உன் வாளால் தட்டி என்னை எழுப்ப வேண்டும் அப்படின்றதான் இதுல அந்த கட்டம் போட்டு எழுதி இருக்கக்கூடியது. சரிதாங்களா? நாங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்த இப்ப இந்த அது வளர்த்துறமான பேடி சொப்னம் காணிக்கிறது, பேடி சொப்னம் கண்டாலும் வாலி கொண்டு தட்டி கொண்டு உணர்த்தணுமே. இது சின்ன வயசுல இருந்து இங்கேயுள்ள எல்லாருமே 4 மாவட்டத்துல மினிமம் சொல்லலாம். எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தை வயதுல இருந்தே இந்த இதை சொல்லி கொடுத்துருவாங்க. ஆலத்தியூர் ஹனுமானே பேடி சொப்னம் காணறது. தட் மீன்ஸ் ஆலத்தியூர் ஹனுமானே நான் பயமுறுத்தும் கனவுகள் காணக்கூடாது, பேடி சொப்னம் கண்டாலோ வாலு கொண்டு தட்டி உணர்த்தனமே. அப்படி நான் ஒருவேளை ஏதாவது பயமுறுத்தும் கனவு கண்டால் உன் வாளால் தட்டி என்னை எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஓகே, முன்னாடி சொல்ல போல இப்போ என்னோட ஃபேமிலியில இப்போ தெரியும்ல, திருநாவை மீன் பிரிஷா இருக்கக்கூடிய ஃபேமிலி. அப்போ என்னோட முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லி கொடுக்கணும்னா தன்னம்பிக்கை ஏற்றுறதுக்கு, இதெல்லாம் இப்போ பயம் இல்லாம இருக்கிறதுக்கு, இப்போ நமக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது. அது கண்டிப்பா இங்கே உள்ள ஹனுமான் சுவாமியை மனசுல நினைச்சு இருந்துச்சுன்னா நீ எக்ஸாம் போறதோ பயப்பட வேண்டாம், ஹனுமான் சுவாமியை பார்த்துப்போம், இல்லைன்னா அவரு நினைச்சுப்போம். அப்படிதான் நம்ம ஆத்துல இருந்தல்ல எப்பவும் சொல்றது உண்டு. அதை இப்போ நம்ம மனசுல ஒரு பெரிய காரியம் என்னால முடியாம ஒரு காரியம் அப்படி ஒரு மனசுல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல நிரம்ப இங்க உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் ஹனுமான் சாமி கிட்ட தான் வந்துடும். ஒரு நினைச்சுதான் போவோம். இங்க வந்து காரிய சித்தி நம்ம தான் முன்ன ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். காரிய சித்தி, நம்ம காரியம் சாதிக்க வேண்டும். அந்த காரிய சித்திக்காக ராமருக்கு வந்து பால் பாயசம், விஷ்ணுவுக்கு பொதுவாகவே விஷ்ணு கஷேத்திரங்கள்ல பால் பாயசம் மிகவும் சிறப்பு. பகவானுக்கு வந்து ராமருக்கு வந்து பால் பாயசம், ஹனுமாருக்கு வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவல் சொன்னேன் இல்லைங்களா, அதுல வெல்லம், சர்க்கரை, தேங்காய் எல்லாம் சேர்த்து, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து குழைச்சிட்டு ஒரு பொதி, ஒரு பொட்டலம் கதளிப்பழ நைவேத்தியம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் எனர்ஜி. அந்த அவல் குழைச்சதுன்றது வந்து அவ்வளோ எனர்ஜி. ஏன்னா அவர் இவ்வளோ தூரம் போனோம், ஸோ அந்த இதை சாப்பிட்டுட்டு எனர்ஜி ஏற்றிட்டு போனோம். அதனால அது வந்து பகவானுக்கு வந்து ஹனுமானுக்கு வந்து அந்த குழைத்த அவல். அதே மாதிரி அவருக்கு வந்து இன்னொன்று கதை சமர்ப்பணம். கதை வந்து உள்ள வந்து கோயில்ல வந்து மூலஸ்தானத்துல கதை வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு சீட்டு வாங்கிட்டு அந்த கதையை எடுத்துட்டு அவர் வந்து பகவானோட பாதத்துல வச்சு உங்ககிட்ட தருவாங்க. அந்த கதையை நீங்க உங்களோட நெஞ்சோதோட சேர்த்து வச்சு உங்களுக்கு என்ன காரியம், மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், என்ன காரியம் என்றால் தீய காரியங்கள் அல்ல, நல்ல காரியங்கள், தடையேற்பட்ட காரியங்கள், நமக்கு ஏதாவது குழப்பங்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களுக்கு அதுலேருந்து விமோசனம் பண்ணணும், அதுலேருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த இதை நெஞ்சில சேர்த்து வச்சு பகவானை வேண்டிக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து உள்ள வந்து திருமேனியிட தரணும். அவரை வந்து பகவானோட பாதத்தில் வச்சு வேண்டிட்டு நமக்கு இது பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து கத சமர்ப்பணம். வெளியே லட்சுமணசாமி இருக்கு இல்லைங்களா, அவருக்கு அடை நைவேத்தியம். இதுதான் இங்க முக்கியமான வழிபாடு. இந்த கதை பிரார்த்தனை பண்றோம் இல்லைங்களா, ஒரு பிரார்த்தனைக்கு ஒரு சீட்டு, அதேதான். இப்ப இன்னைக்கு காலையில கூட நீங்க பாத்தீங்கன்னா என் மனைவி வந்து 2 தடவை எடுத்து வச்சாங்க. பெரிய பையனுக்கு ஒண்ணு, சின்ன பையனுக்கு ஒண்ணு. சரி சரி. அந்த நட்சத்திரம் சொல்லி இது பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் கூட அது ஒரு ஈஸியா சொல்ல போனா ஒரு டிரைவர் வந்து ஒரு கார் தான் ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் ஒரு காரிய சித்திக்கு ஒரு வழிபாடு. சரி, ஆலயத்தை வலம் வருவாங்க. இது வந்து வெளிப்பிரகாரத்துல இது வந்து விஷ்ணுவுக்கு ஒரு சந்நிதி. ராமர் தான் விஷ்ணு, ராமர் தான் கிருஷ்ணன் இருப்பினும் ஆயினும் வெளிப்பிரகாரத்தில்
அந்த பக்கம் லக்ஷ்மணன் இருக்காங்க, இந்த பக்கம் விஷ்ணு வந்து விஷ்ணு. ஒரு பிரதிஷ்டை. இது ஒரு ஸ்தானம் அவருக்கு. சரி. இப்போ இங்க நிறைய விஐபி வந்துட்டு போறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா நமக்கு தெரிஞ்சே அது நம்ம வெளியில சொல்ல வேண்டாம்னு தான் சொல்லக்கூடாது. பாக்குறேன். ஏன்னா- நிறைய பொலிட்டீஷியன்ஸ் ஆமா முக்கியமா. அரசியல்வாதிகளும் வர்றாங்க, பெரிய 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 தொழிலதிபர்கள். சரிங்க. இந்தியாவில இருந்து மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் லெவல்லயும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து போய் கொண்டிருக்காங்க. ம். இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ஓனர்கள், அதே மாதிரி நிறைய பேர் வந்து போயிட்டு மாசம் இருக்காங்க. மாசம் வந்து போய்க்கலாம். ஆமா சரி. ஆமா ரெகுலரா வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு சில ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்திலேயே கதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரிங்க. தங்கத்துல பகவானுக்கு கிரீடம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மனிதனால் ஆகாதது கடவுளால் ஆகும் ம்ஹும். என்கின்ற ஒரே காரணம் தான். சரி. மனுஷனால முடியாத சில காரியங்கள், சரி. சில காரியங்கள் கடவுளால் வந்து நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் சரி. அதுக்கு சரி. காரணம். ஐயா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்றதா அது காரணம். எல்லாருக்குமே பிரார்த்தனை நிறைவேறி நல்ல பதவியில நிறைவேறதுனால இருக்காங்க. தானே மறுபடியும் நிறைய பேர் வர்றாங்க. ஆமா. இப்ப இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ம். மிக அதிகமாக டோனர்ஸ் தான் வந்து எல்லாமே செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இருக்காங்க. ஆமா. சரி சரி. ஐயா, உங்களுடைய கிளையன்ஸ் நீங்க இங்க சொல்லியிருக்கீங்களா பிரார்த்தனை வரணும்? நிறைய பேருக்கு நிறைய பேர்கிட்ட ஞான் நமக்கு நம்ம நிறைய ஊர்ல போறதுனாலயும் ஏதாச்சும் கஷ்டங்கள், அதாவது ஐயா சொன்ன போல நமக்கு மனிதனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தியினால மட்டும்தான் நிறைவேறம் பண்ண முடியும்னா அது முதல் நம்ம மனசுல வர்றது ஹனுமான் கோவில்ல இருக்கக்கூடியதான். ஒரு கோவிலுக்கும் അതിൻ്റെതായ தெய்வம் இருக்கு, தேவதான் இருக்கக்கூடிய சங்கல்பத்துல ஓரோ காரியத்துக்கு தான் தேவதா சங்கல்பத்துல பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறது. இங்கேயுள்ள சங்கல்பம்னா பக்தி, சரி, உண்மையான பக்தி. நம்பினா கைவிடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு ரொம்ப தமிழ் சொல்ல தெரியாது. நீங்க நல்லா தான் சொல்றீங்க சாமி, நல்லா தான் சொல்றீங்க. அதனால நம்பி வரும்போது கண்டிப்பா, ஏன்னா அவருக்கு தெரியும் அவரு ஸ்ரீராம பகவானை தான் நம்பி, இல்லைன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய உருவம் மனசுல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆள் தான். அப்போ பக்தின்னு இருக்கிறது இப்ப சிரஞ்சீவித்துவம் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறது. அது பக்தின்னு இருக்கக்கூடிய அதனோட சிரஞ்சீவித்துவம் தான் ஹனுமான் சுவாமிக்கு. இப்ப சுக்ரீவன் அவருக்கு சகோதர ஸ்நேகம், அஸ்வத்தமாவின் அகங்காரம், அப்படி அது அவர் என்ன ரெப்ரசென்ட் பண்றதோ அதுக்கு தான் சிரஞ்சீவித்தம் கொடுத்திருக்கிறது. பக்தின்னு இருக்கக்கூடிய ஹனுமாருக்கு இப்படி இருக்கிறதுனால என்ன மனசுல நினைச்சு வரும்போதும் கண்டிப்பா அது நிறைவேறிடும். ஐயா சென்னையிலேயே இருக்கிறாரு, நம்மளுடைய பாக்கியம் அது இல்லைங்களா? திருமேனி சின்மய நகர், வலசரவாக்கத்துல ஸ்ரீஹரி வித்யாபீடம் சொல்லிட்டு ஆசிரமம் நடத்துறாரு. சரி, அவரை பத்தி கொஞ்சம் நீங்க விலாவரியா சொன்னீங்கன்னா அவரை பத்தி அப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு இது ஒரு பலனா இருக்கும். யாராவது ஐயாவை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்ல அவங்களுக்கு இதுவா இருக்கும். ரொம்ப பெருமையா சொல்ல போனேன்னா, நான் திருமேனி திருநாவாயில இருந்தா எனக்கு பழக்கம். சரி. அவருடைய அண்ணன் சபரிமலை மேல்சாந்தியா இருந்தவர் சுதீர் நம்பூதிரின்னு சொல்லிட்டு. சரி. ஒரு தடவை நான் அங்க வரும்போது இவங்க பரம்பரை ஊழம் செஞ்சு அங்க மேல்சாந்தியா ஊழம் பாக்குறவங்க, இவங்களுடைய பரம்பரை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீசன்ல நான் வரும்போது இவருடைய ஊழம் இவரை பார்த்தேன். நான் அன்னையில இருந்து பழக்கம். எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடித்தமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அவரை வச்சு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், அவருடைய இந்த ஹோமங்கள் பாக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பகவல் சேவை, அந்த பகவல் சேவைக்கு பகவதியை கூப்பிட்டு அங்க உட்கார வச்சிருவாரு. சரி, தெரியுதுங்களா? அந்த மாதிரி அலங்காரம், அதாவது 7 கலர் தானே அந்த பொடி, 5 கலர் பொடி, அந்த நம்ம கோலம் வரைகிற மாதிரி பகவதியை வரைஞ்சு ஸ்தனம், முகம் அத்தனையும் அப்படியே உருவத்துல வச்சு அந்த விளக்கு கொளுத்தி திருமேனி நெஞ்சில கை வச்சு நம்ம வேண்டும் போது நமக்கு அப்படியே நம்மை நாமே மறந்து போகும். ஐயா, இப்போ திருமேனியே நம்ம சென்னையிலே இருக்கிறாரு, மக்கள் ஐயாவை கான்டாக்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது நம்பர் இருந்தா நீங்க சொல்லலாம், என்னென்ன விஷயத்துக்கு கான்டாக்ட் பண்ணலாம்? அதாவது உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள், அதே மாதிரி பிரச்சனைகள், நம்ம பிரச்சனை பார்க்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் கையில இல்லை, அப்போதைய நிலைமைக்கு அந்த நீங்க பார்க்க போகும் நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலங்கள், அதாவது சோலார் இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லக்கூடியது தான் பிரச்சனை. அதே மாதிரி அது திருமேனி நல்லா செய்யக்கூடிய ஹோமங்கள், யாகங்கள், வேள்விகள் அதெல்லாம் சிறப்பாக பண்ணக்கூடியது. உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள், ஜாதக குறைபாடுகள் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான ரெமெடிஸ், அதுவும் திருமேனி மிக அழகாக
நிவர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த திருமேனி. இப்போ வந்து ஸ்ரீசக்கர மகாயாகம் நடத்த போகிறோம். சென்னையில் வந்து ஸ்ரீசக்கர மகாயாகம் நடத்த போகிறோம். அதில் வந்து இந்த இதுலேயே வந்து நம்ம வந்து தகவல் தரப்போகிறோம். இந்த ஸ்ரீசக்கர மகாயாகம் வந்து மிக சிறப்பான ஒரு வேள்வி. அது அதற்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எத்தனை பேர் கலந்து கொள்கிறோமோ அவ்வளவும் சிறப்பு. அது வந்து விரைவில் வந்து நம்மளுடைய இதில் வந்து குழுவில் வந்து அனைவருக்கும் தெரிவிக்கப்படும். அதே போல ஏதேனும் சந்தேகம் இருந்தால் திருமேனியை தொடர்பு கொண்டு அந்த ஸ்ரீசக்கர மகாயாகத்தை பற்றியான விவரங்களோ தேதியோ இடமோ எது தெரிய வேண்டும் என்றாலும் திருமேனியோட தொடர்பு எண் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும். அதே மாதிரி அவருடைய மற்ற விலாசங்கள், சென்னை விலாசங்கள் அத்தனையும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும். பக்தர்கள் அனைவரும் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆலத்தியூர் அந்த பிரகாரத்துல வலம் வரும்போது இங்க ஒரு விஷயம் இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க. இது இப்ப நம்ம வந்து இலங்கைக்கு ஆஞ்சநேயரை வந்து ராமசுவாமி வந்து தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியை கண்டு அடையாளம் சொல்ல வழி அனுப்புகிறார் இல்லையா? சரிங்க. அப்போ அந்த சமுத்திர மதனம் அப்படின்னு, அதாவது கடல் தாண்டுதல். சரி. அந்த கடல் தாண்டுதல் என்பதை வந்து மனதில் நிறுத்தி இந்த இது வந்து செய்யப்பட்டுள்ளது. சரி. இந்த சாய்வு செங்குத்தான பாதை என்பது இது வந்து டிராஜெக்டரி பாத் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த செங்குத்தான பாதை நம்ம வந்து மேலே எழும்பும் போது நமக்கு இப்படியே ஏறி போறதுக்காக இப்படி அந்த செங்குத்தான பாதை. அதுல போய் அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லை வந்து கடலாக பாவிக்கிறார்கள். கையை தூக்கி இப்படி ஓடி வந்து இந்த கல்லை தொடாமல், அதாவது கடல் இந்த கல்லை தொடாமல் அப்படி தாண்டினால் கடல் தாண்டுவதாக சங்கல்பம். அந்த இதுக்காக வந்து அந்த நினைவூட்டும்படியாக இது அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்க நம்முடைய கை தூக்குறதுக்காக, கிடைக்கிறதுக்காக. அவ்வளவுதான், தாண்டியாச்சு. அற்புதமா இருந்தது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். இங்குள்ள ஊர்ல குழந்தைகள் எல்லாம் எல்லாருமே தெரிஞ்ச எக்ஸாம் டைம்ல நிறைய பேர் இங்க வந்துடும். ஏன்னா எக்ஸாம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அதெல்லாம் ஒரு எக்ஸாம் இருக்கிறது. எக்ஸாம்ன்ற ஒரு அந்த இதை கடந்து குழந்தைகள் தான் நிறைய பேர் இப்படி செய்யறது உண்டு. அது 100% குழந்தைகள் இங்க வந்து இங்க செஞ்சிடும். எக்ஸாம் வரும்போது இல்லைன்னா படணும், நமக்கு ஒண்ணு நல்லபடியா முன்னேறணும். அப்போ ஐயா சொன்ன போல அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து அது நல்லபடியா எல்லாமே என்ன கொஸ்டின் வருதோ இல்லைன்னா எல்லாம் மனசுல இப்போ முன்னாடி என்ன மனசுல வேணும்னோ அதுதான் வரணும் இல்லையா? நமக்கு எழுதும் போது மனசுல வரணும். அப்ப அந்த கஷ்டங்கள் இல்லாம, அப்போ அதனாலதான் ஸ்ரீராம பகவான் ஒரு யோஜனை, எனக்கு ஒரு யோஜனை போலும் சாட முடியாது அப்படி ஹனுமான் சுவாமி சொல்லும் போது 1 இல்ல 100 இல்ல 1000 யோஜனை நீ வாயு பகவானோட புத்திரன் சொன்ன பிறகு தன் நம்பிக்கை வந்தாச்சு. சரி. அப்ப அவரு அப்படியே சாடியாச்சு. அந்த தன் நம்பிக்கை வந்து எக்ஸாம் எல்லாம் நல்லபடியா பாஸ் பண்றதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் இங்க ஆளுங்களை எல்லாம் செய்யறது உண்டு. இங்க பிராதேசிகமா இல்லைன்னா பிரிஞ்ச ஆளுங்கள் எல்லாம் அப்ப வேலை கிடைக்காம நிறைய பேர் கல்யாணம் பண்ணாத ஆளுங்க. இதெல்லாம் ஒரு சோதனை தான் ஐயா சொன்ன போல. வாழ்க்கையில இருக்கப்பட்ட இந்த சோதனை எல்லாம் தாண்டி சாகரம் சரி அதுல சாகரத்துல அந்த கடலை தாண்டி விடுறாங்க. பிரார்த்தனை எல்லாம் நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணிட்டேன் பிரார்த்தனை எல்லாம். சரி சரி, பயங்கர விசுவாசமா இருக்கு எனக்கு. சரி சரி. கோவிலுடைய பின்புறம் இது, பின்தாவது வாரம் உள்ள ஸ்ரீ கோயிலில் அலோவ் பண்ணல நம்ம, அதனால தான் நம்ம உள்ளே போய் ஷூட் பண்ணல, வெளியில இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்.
பேண்ட் பனியன் போடக்கூடாது. இங்க வந்து இங்க பேண்ட்டு, ஷர்ட்டு, லுங்கி, பர்மூடா அதெல்லாம் பெர்மிட் கிடையாது. வேஷ்டி, மேல்முண்டு அதான் இங்கே பெர்மிட். அதான் கோவிலினோட ட்ரெஸ் கோட் அங்கே அப்படித்தான். லக்ஷ்மணனுடைய சன்னதியை பார்க்க போறோம் இல்லைங்களா? இது லக்ஷ்மணன் சன்னதி. லக்ஷ்மணன் தனியா இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது லக்ஷ்மணருக்கு தனியாக நாலம்பலத்தில் இல்லாம வெளிப்புறமாக ஒரு சந்நிதி. ஏன்னா சரி, தன்னுடைய இவரு ஆஞ்சநேயருக்கு அவர் வந்து சீதாதேவியின் அடையாளங்கள் சொல்லும் போது அது தம்பி லக்ஷ்மணன் கேட்க கூடாது என்கின்ற காரணம் அவருக்கு தனி சந்நிதியா இங்க வந்து இடம் கொடுத்திருக்காங்க. சிரிச்ச முகம், ஐஸ்வர்யம் வேண்டும். நம்ம எப்பவுமே லக்ஷ்மணன் வந்து ராமரை விட்டு பிரியாம இருப்பாரு. ஆமா, இங்க மாத்திரம்தான் ஆமா, அங்க ராமர் சன்னதி இருந்தாலும் வெளியில இருக்காரு. ஆமா, இந்த புராண வரலாறுல இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஆமா, இறை நிகழ்வு. இவர் வந்து திருமேனி சொன்னாரு ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி அப்படின்னு. அதற்கு முன்னாடி அவர் வந்து வெறும் சாதாரண ஒரு வானரமா இருக்கக்கூடிய காலத்துல நிறைய குறும்புகள் செய்த காரணத்தினால மகர்ஷிங்களோட சாபத்துக்கு ஆளானார். ஆனால் அந்த சாப விமோசனமா இந்த அவருக்கு வந்து எது என்ன எப்போ செய்யணும் அப்படின்றத வந்து ஞாபகம் இல்லாத ஒரு நிலைமை. தன்னுடைய சக்தி என்னன்றது அவருக்கு தெரியாது. ஆனா இந்த இலங்கை, அதாவது இந்த சமுத்திர மதனம், அதாவது கடல் தாண்டும் வேளையில ராமர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, மற்ற 33 கோடி தேவர்களும் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, உனக்கு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லி இந்த 33 கோடி தேவர்களும் அவர்கிட்ட சொல்றாங்க, உனக்கு சக்தி உண்டு, உன் சக்தி உண்டு, உனக்கு சக்தி உண்டு, உன்னால தாராளமா தாண்ட முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. சரி, அதை வைத்துதான் அவர் வந்து கடல் தாண்டுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அற்புதமான இந்த செய்தியோட கோ டெம்பிள் வியூவர்ஸும் இங்க ஆலத்தியூர் திருக்கோயிலுக்கு வந்து தடைகளெல்லாம் அகர்ந்து அவங்களுக்கு காரிய சித்தி வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம வாழ்த்தி விடைபெறுவோம். அடுத்து கேரளா சீரீஸ்ல அடுத்த ஸ்தலத்தோடு நம்ம சந்திப்போம். விரைந்து பாருங்க, கண்டினியூ ஆகும் இந்த சீரீஸ். எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே என்று வேறொன்றேன் பெறாவிரமே. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச திருநாவா முகுந்தன் கஷேத்திரத்துல இருக்கிறோம். பிரம்மாவின் புத்திரர்களான நவ யோகிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில். நம்மளுடைய 108 திவ்ய தேசத்துல ஒரு கஷேத்திரம் இது. திருமங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் பாடல் பெற்ற இந்த அற்புதமான கஷேத்திரத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். இது வந்து இந்த ஆறு வந்து மிக புண்ணியமான ஆறு. பழமையான பழங்கால பெயர் வந்து நிலா நதி. நதி என்றால் ஆறு. புண்ணியமான நதிகள் அத்தனையும் இந்த ஆற்றில் சங்கமமாவது என்பது சங்கல்பம்.